ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம் சொன்னால், 1980 தாறுமாறாக ஓடி வசூலை அள்ளி குவித்த 10 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு படம் 100 நாள் ஓடினாலும் அது வெற்றி படமாகத்தான் கருதப்படும். ஆனால் வசூலை அள்ளி குவித்த படம் என்பது வேறு. இப்பொழுது 1980 தாறுமாறாக ஓடி வசூலை அள்ளி குவித்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் பில்லா, கே. பாலாஜி தயாரித்த படம், ரஜினி ஸ்ரீபிரியா நடித்த படம், ஆர். கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம். இந்த படம் 150 நாட்கள் ஓடி பல இடங்களில் வசூலை அள்ளி குவித்தது. பல ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை பெற்றது. அடுத்து அன்புக்கு நான் அடிமை, தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம், ரதி நடித்த படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது. பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூலை கொடுத்தது. அடுத்து குரு, IV சசி இயக்கிய படம், கமல் ஸ்ரீதேவி நடித்த படம். இந்த படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூலை அள்ளி குவித்தது. பல இடங்களிலும் நன்றாக ஓடி அருமையான வசூலை தந்தது. அடுத்து ஜானி, மகேந்திரன் இயக்கிய படம், ரஜினி ஸ்ரீதேவி நடித்த படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை தந்தது. பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை பெற்றது. அடுத்து முரட்டுக்காலை, SP முத்துராமன் இயக்கிய படம், AVM தயாரித்த படம், ரதி நடித்த படம். இந்த படம் 150 நாட்களுக்கு மேலே ஓடி வசூலை அள்ளி தந்தது. பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூலை தந்தது. அடுத்து நெஞ்சத்தை கில்லாதே, மோகன் சுகாசினி நடித்த படம், மகேந்திரன் இயக்கிய படம். இந்த படம் சென்னையில் 425 நாள் வரை ஓடியது. மற்ற இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை தந்தது. அடுத்து ஒரு தலை ராகம், டி. ராஜேந்தர் முழுமையாக பணியாற்றிய படம், சங்கர் ரூபா நடித்த படம். இந்த படம் 365 நாள் ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. பல இடங்களில் மிக அருமையாக ஓடி வசூலில் புதிய சரித்திரம் படைத்தது. அடுத்து பொல்லாதவன், ரஜினி ஸ்ரீபிரியா நடித்த படம், முக்தா சீனிவாசன் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றது. பல இடங்களிலும் நன்றாக ஓடி வசூலை பெற்றது. அடுத்து உச்சகட்டம், சரத்பாபு சுனிதா நடித்த படம், ராஜ் பரத் இயக்கிய படம். இந்த படம் திடீரென எதிர்பாராமல் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலை கொடுத்தது. பரபரப்பாக வெளிவந்து சூப்பர் ஹிட்டான படம். எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது. அடுத்து அவன் அவள் அது, முக்தா சீனிவாசன் இயக்கிய படம், சிவகுமார் லட்சுமி ஸ்ரீபிரியா நடித்த படம். இந்த படம் சென்னையில் 175 நாள் ஓடி நல்ல வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. மற்ற ஊர்களிலும் நன்றாக ஓடி வசூல் செய்தது. இன்னும் 1980 வெளிவந்து ரிஷி மூலம், விஸ்வரூபம், வண்டி சக்கரம், வறுமையின் நிறம் சிவப்பு போன்ற படங்களெல்லாம் 100 நாள் ஓடியிருக்கின்றன. இவையெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்புதான் வசூலில் வருகின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கண்ணெடுத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்ணோடு சந்திக்கிறேன். நன்றி.